ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கண்டிஷனல் காலம்ஸ்னால் என்னன்றது பார்க்க போகிறோம். பவர் பிஐயில் வாங்க போகலாம். இப்போ என்னுடைய டேபிள்ஸை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். எல்லா டேபிள்ஸையும் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் காலமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டி இன் ஸ்டாக்ன்ற காலமை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேரியஸ் நம்பர்ஸ் இருக்குது. 1000s இருக்குது, 68 இருக்குது. எல்லா வேல்யூஸுமே 1000ஸில் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபார்மில் பண்ணால் எனக்கு அதே காலமில் சூஸ் ஆகும். ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபார்மில் பண்ணாமல் ஆட் காலம்ஸில் போய்ட்டு கண்டிஷனல் காலம்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கொண்டோடனே எனக்கு இஃப் கண்டிஷன் வரும். இஃப் கண்டிஷனில் போய்ட்டு உங்களுக்கு எந்த காலம் வேணுமோ அந்த காலமை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டர்ஸில் நான் கிரேட்டர் தென், ஓகே எனக்கு 1000 மேலே இருக்கிறது எனக்கு காட்டுன்னு சொல்லி நான் கிரேட்டர் தென் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வெதர் நான் 1000 கொடுக்குறேன், எனக்கு 1000 மேலே இருக்கிற வேல்யூஸை மட்டும் காட்டு. அப்படி இருந்துச்சுன்னா நாட் ரிக்வயர்டுன்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எனக்கு 1000 மேலே வந்துருச்சுன்னா நாட் ரிக்வயர்ட், 1000 கீழே வந்துருச்சுன்னா ரிக்வயர்ட். ஓகே, அப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எந்தெந்த வேல்யூஸ் எல்லாமே 1000 கீழே இருக்குன்றது. ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்டோன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு காலம் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த காலமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலம் வேணால் காலம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த காலமில் போய்ட்டு ஃபில்டரில் ஆப்ஷனில் நீங்கள் எது வேணுமோ, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரிக்வயர்டுன்னு கொடுத்தா எனக்கு ரிக்வயர்ட் 1000 கீழே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எனக்கு தனியாக காட்டிடும். ஓகே, இன்கேஸ் நாட் ரிக்வயர்ட்னா உங்களுக்கு 1000க்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் மட்டும் காட்டும். இதுதான் இஃப் கண்டிஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது. இதில் இஃப் எல்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கண்டிஷன் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காட்ட போகிறேன். அது என்னென்னா இஃப் அண்ட் எல்ஸ், இந்த 2 கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் வேறு சார்ட்டுக்கு போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய புது சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர்ஸ், பேமெண்ட், நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த சார்ட்டில் வேணுமோ அந்த சார்ட்டுக்கு போய் அந்த டேபிள் போயிடுக்காங்க மறக்காமல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆர்டர்ஸ்குள்ளே போகிறேன். ஆர்டர்ஸ்குள்ளே போனேன்னா எனக்கு பார்த்திங்கன்னா டேஸ் இருக்குது. டேஸில் நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி இஃப் கண்டிஷன் கொடுத்து எனக்கு ஃபஸ்ட்டு லெஸ்ஸர் தென் கொடுத்துக்கிறேன். லெஸ்ஸர் தென்னா 4, ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. எனக்கு 4 நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். இதில் என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன்னா அவுட்புட் என்னென்னு கொடுக்குறேன்னா குட்டுன்னு கொடுக்குறேன். இதே எல்ஸ் கண்டிஷன் நான் சேர்த்து ஆட் பண்ணுறேன். எல்ஸ் கண்டிஷன் நான் என்ன கொடுக்குறேன்னா அதே டேஸை கொடுக்குறேன். கிரேட்டர் தென் 60 or 68 or 10 உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எந்த வேல்யூஸ்க்குள்ளே கிரேட்டர் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி காட்டிங்கன்னா அந்த வேல்யூஸ் நான் 10ன்னு கொடுக்குறேன். கொடுத்து பேடுன்னு கொடுக்குறேன். அப்புறம் எல்சிஃப் கண்டிஷனில் நான் ஆவரேஜ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கொடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எரர் எனக்கு ரிப்ளிகேட் ஆகும். அதில் போய்ட்டு ரிமூவ் எரர்ஸ்ன்னு கொடுத்தா எரர் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் போய் ஃபில்டர் அவுட்டில் பேடுன்னு மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு என்ன காட்டும்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் எனக்கு காட்டும். அந்த வேல்யூ எனக்கு பேடு, ஏன்னா நான் கொடுத்த இதில் இல்லை. ஓகே, விச் மீன்ஸ் அபோவ் 10க்கு மேலே இருக்கிறதுனால எனக்கு அது பேடுன்னு காட்டுது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அபோவ் 10 மேலே இருக்கிறதுனால அது பேடுன்னு காட்டுது. இல்லைனா நீங்கள் ஆவரேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த 2த்துக்கு நடுவில் இருக்கிற வேல்யூஸ் ஆவரேஜில் காட்டும். உங்களுக்கு புரியுதா? ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.